அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ்மொழி வாழ்த்து எழுதியவர் பாரதியார், தமிழ்மொழி மரபு எழுதியவர் தொல்காப்பியர். 2 செயல் படித்தோம் இல்லையா? இப்போ இந்த 2 செயல்களிலிருந்து கேள்வி பதில்கள் பார்க்கலாம். கேள்வி படிக்கும் பொழுது உங்களுக்கு பதில் ஞாபகம் வருதா பாருங்கள். இல்லைன்னா படிச்சுட்டோ இல்லை வீடியோ கேட்டுட்டோ நீங்கள் திரும்ப முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியை நோக்கி உங்களை கொண்டு செல்லும். சரிங்களா? முதல் கேள்வி நான் படிக்கிறேன். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். ஆப்ஷன் ஏ வைப்பு. வைப்புனா நிலப்பகுதி. 2வது கேள்வி பாருங்க. என்றென்றும் பிரித்தெழுதுக. ஆப்ஷன் பி என்று கூட்டல் என்றும். 3வது கேள்வி பாருங்க. வானம் மலர்ந்தது, பிரித்தெழுதுக. ஆப்ஷன் சி வானம் கூட்டல் அளந்தது. 4வது கேள்வி பாருங்க. அறிந்தது கூட்டல் அனைத்தும் சேர்த்தெழுதுக. ஆப்ஷன் சி அறிந்தது அனைத்தும். 5வது கேள்வி பாருங்க. வானம் கூட்டல் அறிந்த சேர்த்தெழுதுக. வானம் அறிந்த. ஆப்ஷன் சி. 6வது கேள்வி. இசை பொருள் தருக. ஆப்ஷன் ஏ புகழ். இசைனா புகழ். 7வது கேள்வி. தொல்லை பொருள் தருக. ஆப்ஷன் டி தொல்லைனா பழமை துன்பம் ரெண்டுமே வரும். சரிங்களா? 8வது கேள்வி பாருங்க. சிந்துக்கு தந்தை என யார் யாரை பாராட்டியது? ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாரதியாரை பாராட்டினார். சிந்துக்கு தந்தை என. சரிங்களா? இன்னும் என்னெல்லாம் பாராட்டியிருப்பாரு? செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். பாட்டியில் தேன் கொட்டிடுச்சு, சிந்திடுச்சு. அறிஞனா இருந்தாலும் மறவனா இருந்தாலும் தேன் கொட்டதா செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். இந்த மாதிரி பட்டங்கள் எல்லாம் பாரதிதாசன் பாரதியாருக்கு கொடுத்தார். 9வது கேள்வி பாருங்க. பாரதியார் உரைநடை நூல்களில் தவறானது. ஆப்ஷன் சி விஜயா. சந்திரிகையின் கதையும் தராசும் உரைநடை நூல்கள். விஜயா இந்தியா அப்படிங்கிறது அவர் எழுதிய இதழ்கள். சரிங்களா? 10வது கேள்வி பாருங்க. நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் ஏது? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். சரிங்களா? 11வது கேள்வி பாருங்க. வளா அமை இச்சொல்லில் வந்துள்ள அளபடை பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ உயிரளபடை. அளபடைனாலே நீண்டு ஒலித்தல். செய்யுளின் ஓசைக்காக அதனுடைய லா ஆ அப்படிங்கிற நெடிலெழுத்துக்கு இனமான ஆ குறிலெழுத்தை அவங்க செய்யுளில் பயன்படுத்தியிருக்காங்க. உயிரெழுத்து அளபெடுத்து வந்ததுனால உயிரளபடை. அதே ஒற்றெழுத்து அளபெடுத்து வந்தால் அது ஒற்றளபடையாக இருக்கும். சரிங்களா? இன்னும் அது பின்னாடி வகுப்பில் நம்ம படிக்கலாம். 12வது கேள்வி பாருங்க. யானை இளமை பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கன்று. யானை கன்று. புலி பரல், சிங்க குருளை, ஆட்டுக்குட்டி. சரிங்களா?
13வது கேள்வி பாருங்க. பசு ஒளிமரபு தருக. பசு ஆப்ஷன் பி கதரும், புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். 14வது கேள்வி மரபு பொருள் தருக. ஆப்ஷன் டி வழக்கம். காலங்காலமாக பயன்படுத்துகின்ற ஒன்று தான் வழக்கம், மரபு. சரிங்களா? 15வது கேள்வி ஐம்பால் பிரித்தெழுதுக. 5 கூட்டல் பால் ஐம்பால். ஐம்பால்னா உங்களுக்கு தெரியும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆணை குறிப்பது ஆண்பால், பெண்ணை குறிப்பது பெண்பால், பலரை குறிப்பது ஆண்பாலாக இருக்கலாம், பெண்பாலாக இருக்கலாம். பலர் அது நிறைய பேர் இருக்கிறதை குறிக்கிறது பலர்பால். அதே பறவையோ விலங்கியோ ஒன்றனை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால். அதுவே பறவைகள் விலங்குகள் அப்படின்னு அது கூட்டமாக சொல்கிறது பலவின் பால். அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.